வெள்ளை மாடு. இங்கே வந்து ஜிராஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் பீஸ்ட் இருக்குது. நேஷ்னல் ஜியோகிராஃபியில் மட்டும் பார்த்த ஒரு அனிமலை நேரில் பார்த்துட்டேன். ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் இருக்க ஜங்கிள் சஃபாரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை போய் பார்க்க போகிறோம். அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சுவை நம்ம கிட்டே போய் பார்க்க போகிறோம். அதுக்கும் என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்துச்சு. அது வந்து ஃபீட் வரைக்கும் போகலாமா, 380 ருபீஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா கேலரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 150 ருபீஸ்க்கு ஃபீட் வரைக்கும் போகிற டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு அழகாக ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். உள்ளே போகலாம். இங்கேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த vlog பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம வந்து இந்த ஸ்டாச்சுவை போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரதுக்கு முன்னாடி பயங்கரமான செக்கிங். ட்ரோன்லாம் இங்கே அலௌடு இல்லை. ஸோ ட்ரோன் யாராவது கொண்டு வரதானா அந்த ஐடியா வந்து கேன்சல் பண்ணுறேங்க. ட்ரோன் வந்து அலௌடு இல்லை. ஸோ பக்கா செக்கிங் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த செக்கிங்லாம் கிளியரன்ஸ் பண்ணி நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே க்ளீனாக வைக்கணும்னு சொல்லிட்டு சிகரெட்டு, பான் பராக்கு எதுவுமே வந்து உள்ள அலௌடு இல்லை. ஸோ அது எல்லாமே பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளேஸும் க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்கோம். செம பிரம்மாண்டமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது எவ்வளோ அடிடா? 3000 அடியா? ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு பார்த்துட்டு காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்மையாக இருக்குது, செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்ப்போமா? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்கு. இங்கே வந்து கேலரி மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து நைட் டைமில் வந்து அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸ்டாச்சுவே மரம் மறைக்குதா? அவ்வளோ பெரிய மரமா நீ? ஸோ ஸ்டாச்சு இருக்குல்ல, ஸ்டாச்சுவில் வந்து லைட் ஷோலாம் நடக்கும் நைட் டைமில். ஸ்டாச்சு தெரியா? அதெல்லாம் இங்கேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து வடோடராலேருந்து 2 hours ட்ராவலு. ஸோ ஒரு நடு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. சுற்றி எதுவுமே கிடையாது, சுற்றி காடு தான் இருக்குது. வேறு ஏதாவது சிட்டி இருக்குமான்னு தெரியல. மேபி அது போகும்போது பார்க்கலாம். ஏன்னா வரும்போது ஃபுல்லாக தூங்கிட்டு வந்தேன். போன vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாச்சு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு கேட்டிருக்கோம். மேலே போய் பார்க்கலாம். ஏன்னா திருப்பி இப்போ இங்கே எப்போ வருவோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து மேலே போய் அது டாப்லையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். அதுக்கு உள்ளே போய் கேட்க சொன்னாங்க. உள்ளே போய் நாங்கள் கேட்க போகிறோம். 150 டிக்கெட் எடுத்துருந்தோம். இப்போ 380 அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல? அப்பா, அவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கிட்ட போக போக அப்படியே பிரம்மாண்டம் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதை தாண்டிட்டோன்னா அந்த சைடு தடுப்பு இருக்குது, அதில் சூப்பராக தெரியும். காய்ஸ் காத்துக்கிட்டே இருங்க. அப்பா, கேமராவில் பார்க்க சின்னதாக இருக்குது, நேரில் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அப்பா, இங்கே ஏதோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா சின்ன கேமரா வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆடியோ எல்லாமே செட் பண்ணி. ஸோ காய்ஸ், கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாருமே கம்ஃபர்டபுளாக வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த வாக்கிங் பாத்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்டாச்சுவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. பாத்துலாம் இருக்குது. எல்லாம் ஃபோட்டோவுக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. தலை தெரியலையடா. தலை தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டேம் இருக்குது. டேம் பக்கத்தில் அப்படியே இது யமுனா நதின்னு நினைக்கிறேன். யமுனா நதி ஓடுது. ஸோ இங்கே தான் ரிவர் ராஃப்டிங்கு, போட்டிங்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஷோராக தெரியல. அங்கே வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்கு.
நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் ஆக்சுவலாக இங்கே வந்தால் கஷ்டமே இல்லை. அழகாக வடோதரால ஏசி பஸ் ஏறினீங்களா, ஜம்முன்னு உட்காந்து வந்தீங்களா, வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்திங்களா, எந்த கஷ்டமே இல்லை. நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது. காசு இருந்துச்சுன்னா ஜாலியாக இது பண்ணலாம். பட் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து இது ஒரு சிட்டி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சிட்டிக்கு வரும்போது நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது சிட்டிலேருந்து ஒரு 2 hours 3 hours ட்ராவல் பண்ணி வர வேண்டிய டிஸ்டன்ஸு. ஆனால் அடிக்கடி இந்த பிளேஸஸ்க்கு வந்து உங்களால் விசிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிடுங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஒரு 1 day ஆக்சுவலாக எங்கள் 2 day பேக்கேஜ்லாம் கூட இருக்குது. நம்ம ஒரு 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இங்கே நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ நம்ம சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்கிறேன், எதையும் காட்ட மாட்டேன்ல, காட்டுறான். அப்கிரேட் பண்ணுவோம் வரா, வேறு என்ன ஆகும். காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அந்த ஸ்டாச்சுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஹிந்தியில் எழுதியிருக்கு. என்னடா இது, கூகுள் லென்ஸ் பாருங்கள். நான் கூகுள் லென்ஸில் பண்ணி வேணால் காட்டுறேன். இல்லையோடா காய்ஸ், மேலே இருக்க பெரிய ஸ்டாச்சு மாதிரியே இங்கே வந்து உள்ள மியூசியம்குள்ளே வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து சைடில் வந்து மேக்கிங் ஆஃப் ஸ்டாச்சுலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த ஐடியா. மோடிஜி பேசுகிறாரு. लोकेशन वीडियो வருது. देश भर से लोहा जमा हो चुकने के बाद अब गंतव्यों अभियांत्रिकों को लोहा लेना था. इस विशाल विराट बुद्धि आकार की बनावट दुनिया भर के बेहतर से बेहतर इंजीनियर, सलाहकार, भूगर्भ शास्त्री, जल विशेषज्ञ जवान होकर इतनी बड़ी चुनौती को साकार रूप देने के बारे में चर्चा करते हैं. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்டாட், குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் குஜராத்தில் பிறந்திருக்காரு. ஸோ அதனால தான் குஜராத்தில் வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அயனில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து வேர்ல்டுலே டாலஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு நேம் வந்து வாங்கியிருக்கு. அதாவது 182 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. வேர்ல்டுலேயே இப்போதைக்கு இந்த ஸ்டாச்சு தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்டாச்சு. அதனால தான் இந்த இடம் இவ்வளோ பிரசித்தி பட்டு புகழ் பெற்று இருக்குது. ஆனால் வந்து சிட்டிலேருந்து ஒரு தூரமாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த குஜராத் சைடு, இந்த பூனே சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது. நாங்கள் அப்படியே பொறுமையாக ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம முடிச்சுட்டு மேலே போயிட்டு நம்ம அவரோட ஸ்டாச்சு கிட்டே போகலாம். வாங்க, இப்போ இங்கே ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன ஓடுதுன்னு பார்க்கலாம். Garnered the support of many Indian Muslims with its agenda to create a separate nation for the Muslims and establish Pakistan. Despite strong opposition from the Indian leaders, the partition of India was in game ஆடுவோமா? குவிஸ் மாதிரி இருக்குடா. தப்பா சொல்லிவிட்டேன். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்றதை பற்றி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடப்படுறதுனால தான் அவரோட ஸ்டாச்சு வந்து அயன்லேயே பண்ணியிருக்காங்க.
ஓகேவா. ஸோ அந்த ஸ்டாச்சுவை நம்ம இப்போ வந்து லிஃப்ட்டில் போய் மேலே வந்து டாப் வியூ பார்க்க போகிறோம். அதுக்கான டிக்கெட் அப்கிரேட் பண்ண தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டாச்சுக்குள்ளே லிஃப்ட் ஏறி மேலே போக போகிறோம். செமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நம்ம போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டிக்கெட் வந்து அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் ஜங்கிள் சஃபாரி போயிட்டு வந்தனால அந்த டிக்கெட்டோட சேர்த்து இந்த டிக்கெட்டை எடுக்க முடியாதான். அதனால் வந்து டிக்கெட் அப்கிரேட் பண்ண முடியாதுன்றாங்க. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கணுன்னா புதுசாக டிக்கெட் வாங்குங்கன்றாங்க. ஸோ இது ஒரு 300 ரூபா, அது ஒரு 380னா ஏகப்பட்ட காசு வந்து நஷ்டமாகும் நம்மளுக்கு. ஸோ அதனால் கீழே போய் பார்த்துட்டு வரலாம். இது இருக்குடா. அதுவும் இல்லாமல் கவுண்டரில் வாங்க முடியாதான், வெப்சைட்டில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. வெப்சைட்டில் என்ன ப்ரைஸிங் என்ன டீட்டெயில்ஸ்னு தெரியல. ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃபீட்டை பார்த்துட்டு வரலாம். கேப்பாக இருக்குதுடா. நாய்ஸ், அவரோட ஃபீட்டை பாருங்களேன். நான் வந்து நின்று காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஹைட்டுக்கு அவரோட செப்பல் மட்டும் தான் வந்து எட்டுது. அயன்லேயே செஞ்சுருக்காங்க. கால் கூட வந்து காலே ஒரு 20 அடி இருக்கும் போல. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஜெய்ஜாண்டிக்காக இருக்கு. தலையை பார்க்கவே முடியல. அப்பாடா, அவரோட நகமே என்னை விட பெருசாக இருக்கும் போல். ஸோ இங்கேருந்து கீழே இருந்து வியூவை பார்த்தோன்னா, தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் ஃபுல் ஸ்டாச்சு தெரியும். கீழேருந்து பார்த்தா அவரோட கால் மட்டும்தான் தெரியும் போல். அப்படியே ஒரு 360 வியூ பார்க்கலாம் அவரோட கால் மட்டும்தான். அவரோட சப்பலே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ஒரு மாதிரி அந்த கலராக தெரியுது. பட் இருந்தாலுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பேச்சஸ்லாம் நல்லாவே தெரியுது. பிளாக்காக இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த வியூ. டேம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஸ்டாச்சு. ட்ரோன்லாம் தான் செம்மையாக எடுக்கலாம். பட் இங்கே ட்ரோன் அலௌடு இல்லை. ட்ரோன் அலௌடே இருந்தால் கூட அடிக்கிற காற்றுக்கு நம்ம எதுவும் எடுக்க முடியாது. ஒரு வழியாக நாங்கள் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வருத்தம் தான், மேலே போக முடியல. மேலே போனோன்னா நிறைய எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிறனால அதை மட்டும் விட்டுட்டோம். பட் இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபைட் தான். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இந்தியா ட்ராவலில் இருக்கும். ஸோ அந்த சீரிஸோட பிளேலிஸ்ட்டை நான் மேலே கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம். நவீன் vlogs இன் பயணம் தொடரும். நன்றி. போகிற வழியிலலாம் யமுனா நதி ஏதாச்சும் வரும். போகிற வழியில் நர்மதா நதி வரும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த டேவை வின் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் எங்கே இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்ற பிளான்லாம் இனிமேல் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து
பஸ்ஸில் ஒரு ஐடியா வந்து ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோலேயே வந்துருங்க. बहुत अच्छा है. चेन्नई और गुजरात की मैच थी. बहुत सारे सपोर्टर थे चेन्नई के और चेन्नई धोनी फैन.